பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸ்க்கு பிப்ரவரி மாத நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த அமைப்புகளில் தேக்கங்கள் இருந்து வந்த நிலைகள் விலகக்கூடிய ஒரு தொடக்க அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிதானமான மாதம்ங்க. நிலைத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு மாதம். வருமானம் இவ்வளோ தான் வருது, இதை வச்சு திட்டமிட்டு செய்யலாம், இதுதான் நம்மளோட பிளான், இதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எதை சரியாக பண்ணால் சரியாக வரும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை இப்பொழுது நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி 2025 சகல தரப்பு மத்தியம வயது தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மிக முக்கியமாக உங்களுடைய 8ஆம் இடத்தில் நீச்ச நிலையில் இருந்து வந்த செவ்வாய் இப்பொழுது வக்ர நிலை அடைந்து 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. நீங்களே கொஞ்சம் கோபமாகுவீங்க, எரிச்சலான மனநிலையாக இருப்பீங்க, கணவன் மனைவி உறவுகளில் அப்படியே ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் வர ஆரம்பிக்கும். இந்த தன்மை இருந்தாலும் கூட 8-2ஆம் இடத்தை கெடுத்துக்கிட்டு இருந்த செவ்வாய் இப்பொழுது அந்த நிலைமையில இல்லைங்க. அப்போ உங்களுடைய 8ஆம் 2ஆம் பாவகங்கள் பலம் பெறுது. என்னதான் 6ஆம் அதிபதி உச்சநிலையில் இருந்தாலும் 8ஆம் இடத்தினுடைய பெரிய கெடுபல அமைப்புகள் நடக்காது. அப்போ என்ன நடக்கும்? இவ்வளவு நாள் வருமானம் பற்றாக்குறையாக இருந்தவங்களுக்கு வருமானம் கையில் வந்து சேர ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை வர ஆரம்பிக்கும். வேலை தொழில் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மாற்றம் இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த இடத்துல எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எது சார்ந்த துறைகளில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலமாகி சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது கடன் சார்ந்த அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் மூலியமான லாபம். சுக்கிரன் சார்ந்த அமைப்புகளில் செலவுகளும் கடன்களையும் ஏற்படுத்துவாருங்க. கடன் எங்கே வரும்? வண்டி வாகன அமைப்புகள், வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் சார்ந்த தன்மையில் உங்களுக்கு தேவையான லக்ஸரியான சில பொருட்கள் வாங்கிக்கிறது, ஃபோன் வாங்கிக்கிறேன், டிவைஸ் வாங்கிக்கிறேன், லேப்டாப் வாங்கிக்கிறேன்ற மாதிரியான சுக்கிரன் சார்ந்த அமைப்புகளில் கடனை ஏற்படுத்துறதும், வாகனம் சார்ந்த அமைப்புகளில் ரிப்பேரை கொடுக்கறதும், தேவையில்லாத செலவு கொடுக்கறதும், நீங்களா போய் இங்கே தேய்ச்சிக்கிட்டா அங்கே செலவு பண்ணிக்கிட்டேன்ற மாதிரியான கடன் மாதிரியான விஷயங்களை வாங்கி சில விரயங்களை பண்ணக்கூடிய தன்மையை இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் கொடுத்துருவாரு. இதில் வீடு வாகன அமைப்புகளுக்கு சற்று அதிகமாகவே இருக்குங்க. இந்த இடத்துல ரெனோவேஷன் பண்ணி ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்தா எங்கே போனாருன்னே தெரியல. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய தன்மை தான். தயவு செய்து வேலை அமைப்புகள் முடியாமல் பணத்தை கொடுக்காமல் இருக்கிறது நிச்சயமாக நல்ல அமைப்பாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. குரு பார்வை என்னதான் இருந்தாலும் 10-2ஆம் அமைப்போட தொடர்பில் இருக்குது. குரு இன்னும் விரயத்தை தான் பார்க்குறாரு. ஆனால் 2-10ஆம் அமைப்போட நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நீங்களே பேச்சு சார்ந்த துறையில் இருக்கிறீங்க, ஆசிரியராக இருக்கிறீங்க, வங்கி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, நீங்களே வழக்கறிஞர்களாக இருக்கிறீங்க, தங்கம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, ஆயில் அண்ட் கேஸில் இருக்கிறீங்க, இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல மாற்றம் இருக்குங்க. குரு சார்ந்த தரப்பினர், குரு சம்பந்தப்படுற துறையில் இருக்கிறீங்க, பணத்தை போட்டு பணம் எடுக்கிறது, இதெல்லாம் நல்ல அமைப்பு இருக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலை மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்னே சொல்லிடலாம். ஓகேங்க, எல்லாம் சரியாக இருக்குது, செட்டில்மெண்ட்லாம் இருக்குது, இதோட நம்ம வேறு இடத்துக்கு போகலாம், புதிய ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்குது, இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு இடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க, அது வெளி மாநிலமாக இருக்குது, அது வெளிநாடாக இருக்குது. 12ஆம் இடம் சுப அமைப்பில் வந்துடுது இல்லை, 12ஆம் இடம் சுபத்தன்மையில் வரும்பொழுது நிச்சயமாக வெளி மாநில பயணம், வெளிநாடு பயணம் இருக்கும். அதற்காக வேலை சார்ந்த அமைப்புன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல தன்மை இருக்கும். மிக முக்கியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, நண்பரோடு இருந்தது, நண்பரோடு இப்போ இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தாங்க, ஒரு 3 மாதம் என்னாச்சுன்னு தெரியல, பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த நண்பரே தானாக வந்து சேர்ந்து உங்களோட சேர்ந்து இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாமான்ற மாதிரியான புதிய தொடக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மாற்றம் அப்படின்னா இந்த மாதத்தில் குருவின் 2-10ஆம் அமைப்போடையும் 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்காருன்றதுனாலையும் வேலை, வருமானம், பொருளாதாரம் நல்ல அமைப்புகளில் இருக்குங்க. ஆனால் செலவு அப்படியே தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் சற்று அதிகமாக இருக்கும், பயணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும், சில காரியங்கள் கை கூடாமல் இருந்ததில்ல, இந்த தன்மைகள் இந்த மாதத்திலிருந்து அப்படியே கை கொடுக்க ஆரம்பிக்கும். சில நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிக்கும், புதிய தொடக்கங்கள் வர ஆரம்பிக்கும், புது புது நல்ல பயணங்கள், நல்ல அறிமுகங்களை கொடுத்து அந்த கை கூடாமல் இருக்கிற விஷயத்தை மட்டும் அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணக்கூடிய தன்மையினாலும் கூட பெரிய அளவுக்கு கெடுபலன் இல்லாத மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். குடும்ப பின்னணியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது குடும்ப தலைவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நிலையான நிலைத்தன்மை இருக்கும். கணவர் உங்கள் பேச்சை கேட்பாரு, கொஞ்சம் பணத்தை கையில் கொடுப்பாரு, கையில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் பெண்களுக்குன்னு சொல்லிடலாம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமான நல்ல மாதம்ங்க. வெளி மாநிலத்தில் படிப்பை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க, செலவு பண்ணி படிக்கணும், அதுக்கு பண விரயம் ஏற்பட போகுதுன்ற மாதிரியான மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதத்தில் மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்குங்க. பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகள் இருக்கும், விவசாயிகளுக்கு மேன்மை இருக்கும், நிலம் சார்ந்த அமைப்பு, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல தன்மை இருக்கக்கூடிய ஒரு மத்தியம பலனை கொடுத்தாலும் கூட நிலைத்தன்மையான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 அவரவர் வயதுக்கு ஏற்ற மாதிரியும் தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் நிச்சயமாக இருக்கும்.